இன்றைய தினம் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற யோக வித்தையை போதிக்கும் ரகசியம் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு யோக வித்தையை, அதுவும் ஆன்மாவுக்கு உரிய ஒரு யோக வித்தையை போதிப்பவருக்கும் தகுதி வேண்டும், போதனையை பெறுபவருக்கும் தகுதி வேண்டும். இப்ப சாதாரண உலக கல்வினா படிக்க தெரியாதவனுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், நல்லா படிக்க தெரிந்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா யோக வித்தையை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அது சொல்லிக் கொடுக்கிற குருவுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும், அந்த செய்தியை உள்வாங்குகிற சீடருக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் யோக வித்தை. அதுல ஒண்ணு இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வள்ளலார் நிறைய இடத்துல சொல்லுவாரு. மரணம் சரைவிடல், மரணம் தவிர்த்தல் அப்படின்லாம் பல சித்தர்கள் காலத்திலேயே அது புழக்கத்தில் இருந்த வார்த்தை தான் அது. வள்ளலார் மட்டும் அது சொல்லல, அது வந்து மரணம் சரைவிடல் அப்படின்னு திருமூலரே பல இடத்துல சொல்லுவாரு. மரணத்தை தள்ளி போடுதல். மரணம் அப்படிங்கிறதுக்கும் இறப்பு அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒரு வித்தியாசம் இருக்கு. மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா அவங்க சாகாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. மரணம் ஸ்மரணை அப்படின்னா ஞாபகம். மரணம் அப்படின்னா ஞாபகம் அற்ற நிலைக்கு போறது. அப்ப மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு. அப்ப மரணம் தவிர்த்தல. மரணம் மாரணம் என்பதுதான் மரணம். மாரணம்னா இருக்கிற வழியிலேயே உச்சபட்சமான ஒரு வழி. அப்ப நம்ம அனுபவிக்கிற மனித வாழ்க்கையில எனக்கு அது வயிற்று வலியை சந்திச்சிருக்கோம், தலைவலியை சந்திச்சிருக்கோம். ஆனா உயிர் போற வலி என்பது மிக மிக மோசமானதாக இருக்கும். அது ஏன்னா அது கத்தவே முடியாத நேரத்துல அந்த மரண அவஸ்தை அப்படிங்கிறோம். ஐயோ என்னால தாங்க முடியல, உயிர் போறது வேதனையா இருக்கே அப்படின்னு நம்ம அர்த்தம் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா சேட்டையும் ஒடுங்கினது பிற்பாடு நம்ம வந்து கத்தவே முடியாத நிலையில, என்ன சொல்ல போனா கண்களையே திறக்க முடியாது, அந்த நிலையில தான் அந்த அவஸ்தை உண்டாகும். அது வந்து ஞானிகள் அதை உணர்ந்ததுனால அதை அவங்க சொன்னாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலி. அந்த வலி வந்து அது மரணத்தின் போது நிகழ்கிறது. அதனாலதான் அந்த வலி அந்த வலி பெரிதாக இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு தான் அந்த நாக்கு வெளியில வர்றது, விழி பிதுங்கி வெளியில வர்றது. அப்படின்னா அது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வலி இருக்கு. அதான் மாரணம். ரணம்னா உங்களுக்கு தெரியும், ரணமா இருக்கு, புண்ணா இருக்கு அப்படிங்கிறோம். ரணம்னா வலி. ரணமா இருக்கு, எப்படிங்க இருக்கு? ஒரே ரணமா இருக்கு, வலியை தான் ரணம் அப்படிங்கிறோம். மாரணம் அப்படின்னா மானா பெரிய ரணம், மாரணம் மாரணம் மாரணம்னு ஒரு இது, மரணம் அப்படிங்கிறது வலியை உடையது. இப்ப இந்த அதாவது இந்த உயிரை எளிதாக பிரித்தல் என்பது யோகத்துல ஒரு வித்தை. அது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும், அதை பாடமாக கேட்கிறவர்களுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். இது இந்த தகுதி ஒரு ஒரு ஆசிரியர் அவளை எளிதாக சொல்லிக் கொடுத்துடவும் முடியாது, மாணவர்கள் அவள் எளிதாக வாங்கிக் கொள்ளவும் முடியாது. சரி, இது எப்படி இந்த உயிர் வந்து எல்லாருக்கும் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சுழுமுனை வாசல் வழியாக உயிரை பிரித்தல், உச்சி தொலை அப்படிம்பாங்க. அந்த உச்சி தொலை வழியாக வெளியேறுதல் என்பது, சுழுமுனை வாசல் வழியாக வெளியேறுவது என்பது ஒரு ஆன்மீக யோகியால் செய்யக்கூடிய ஒரு மரணம்.
மற்றவங்க எல்லாருக்குமே நவத்வாரங்கள் வழியாக உயிர் வெளியேறும். நவத்வாரங்கள் நம்ம உடம்புல கண்ணு 2, காது 2, வாய், மூக்கு 2, மலவாயில், இது எருவா, அதாவது யூரின் போற வாயில், மொத்தம் நம்ம உடம்புல 9 வாயில். அந்த 9 வாயில் அது வழியா தான் உயிர் வெளியேறும் சாதாரண மனிதர்களுக்கு. ஆனா யோகிகளுக்கு உச்சித்தொலை வழியாக, உச்சந்தலை வழியாக அந்த உயிரை பிரித்துக் கொள்வார்கள். அது நம்ம ஆன்மீகத்திலே தெரிந்து, அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது வாழ்க்கையை நீட்டிப்பதற்கு ஒரு பயிற்சி. ஆயுளை கூட்டிக் கொள்வதற்கு, சந்ததமும் இளமையோடு வாழ்வதற்கு அது ஒரு வகையான பயிற்சி இருக்கிறது. அதுபோல உயிரை எளிதாக பிரித்துக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி. உலகத்துல ஒருத்தர் அதாவது வேதனைப்படாமல் இறந்து போதல், தற்கொலை செய்து கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி உலகத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். ஏன்னா மனிதனுக்கு அது ஒரு பயம். அதாவது இறக்கும் போது வேதனை இல்லாமல் இறப்பது எப்படி? அவர் அவர் புத்தகமாவே எழுதியிருக்காரு ஒருத்தர், வேதனை இல்லாமல் இறப்பது எப்படி அப்படின்னு. அது உள்ளபடியாக அது மனிதன் உயிரை எப்படி விடுவது என்பதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல உயிரை பிடித்து வைத்தது என்பது ஒரு ஈஸ்வர மாயை. தாயின் கருவறையில் அந்த உயிரை பிடித்து வைத்தது. உயிரை விடுவது என்பது நமது கையில் இருக்கிறது. இந்த உயிரை எப்படி இப்ப அதெல்லாம் தான் இஷ்டப்பட்ட இப்ப இவரெல்லாம் புத்தர், மகாவீரர்லாம் அவங்க பிறந்த நாள் அன்றே அவங்க பௌர்ணமி நாள்ல புத்த பூர்ணிமா அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். அவர் பிறந்த நாள் அன்றே அவருடைய உயிரையும் விட்டிருக்கார். உயிரை விடுதல் என்பதும் ஒரு வகையான ஒரு யோகம். உயிரை இலகுவாக பிரித்துக் கொள்வது எப்படி என்பது தெரிந்து கொள்வது ஒரு உயர்ந்த சாகா கல்வி. மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பது அதுதான். அதாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நம்ம மகிழ்ச்சியா வாழணும். இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது மகிழ்ச்சியா போகணும். அதுதான் அதுல இருக்கிற ஆன்மீகங்கிறது. அதுதான். அந்த சோகம் என்பதும் வேதனை என்பதும் வாழ்க்கையில எப்படி நாம் வாழும் போதே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இறக்கும் போது இருக்கக்கூடாது. அப்ப இப்ப எல்லாமே கபத்தின் வழியாக தான். இப்ப சக்கரை நோயினே நம்ம ஒண்ணு சொல்றோமே, இந்த சக்கரை நோயிலே 3 வகையான சக்கரை நோய் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது வாத நாடியில் உண்டாகுகிற சர்க்கரை நோய், பித்த நாடியில் உண்டாகிற சர்க்கரை நோய், அதுபோல கப நாடியில் உண்டாகிற சர்க்கரை நோய். இந்த கப நாடியில் உண்டாகிற சர்க்கரை நோய் தான் இந்த இன்சுலின் போடுற நிலைமை அது வர்றது. அது அந்த கபத்தை கபத்தின் மூலமாக வர்றதுதான் அது இன்சுலின் பற்றாக்குறை, கணையமெல்லாம் கெடுத்து அது இது பண்றது. இந்த முதல் 2 வகையில இருக்கிற சர்க்கரை நோயை குணப்படுத்தி விடலாம். இந்த வாத நாடியில் மூலமாக வருகிற சர்க்கரை நோயை நம்ம குறைச்சோம்னா, சாப்பாடெல்லாம் குறைச்சோம்னா அது தானாவே குறைஞ்சிடும். உணவு கட்டுப்பாடு இது இருந்தோம்னா பித்த நாடியில் வருகிற சர்க்கரை நோயும் எளிதாக நம்ம எவ்வளவு இருந்தாலும் குறைச்சிடலாம். ஆனா அந்த கப நாடியில் வருகிற அதே மாதிரி உயிர் பிரியும் பொழுதும் கப நாடியில் வச்சுதான் உயிர் பிரியும் எல்லாருக்கும். எல்லாரும் சளி அடைச்சு செத்து போறாங்க அப்படின்னு சொல்றது அதுதான். கப நாடி தான் அந்த நேரத்துல நாடி வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சா கப நாடிக்கு போயிடுச்சு, இனி இனி ஒரு காப்பாற்ற முடியாது, எல்லாம் தயாராகிருங்க. அங்க முத நாளே 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கையில நாடி பிடிச்சு பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க, கப நாடிக்கு போயிடுச்சு உயிர், இனி இது திரும்பாது, கட்டாயம் 2 நாள்ல இவர் இறந்துருவாரு, எங்கெங்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். ஒரு காலத்துல எல்லாம் இந்த மாதிரி
தகவல் தொடர்பு வசதியெல்லாம் இல்லாத காலம். 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பார். தந்தி எல்லாம் இல்லாத காலத்துல எப்படி அவர் வரணுமே, அவரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த கபநாடியில் நின்று தான் உயிர் பிரியும். அந்த மாரி பிரியாமல் காற்று நாடி, வாத நாடி வந்து வாதம்ங்கிறது காற்று, பித்தம்ங்கிறது நெருப்பு, கபம்ங்கிறது நீர். காற்று, நெருப்பு, நீர். இந்த பித்த நாடியில் வைத்து உயிர் பிரியணும். இந்த பித்த நாடியில் வச்சு உயிர் பிரிச்சது தான் பட்டினத்தார். அதனால தான் அவர் வந்து "பேய்க்கரும்பு என்னைக்கு இனிக்குதோ அன்னைக்கு நான் உயிர் விடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதாவது பித்த நாடி மனிதனுக்கு கூடிருச்சு அப்படின்னா, கசப்பா இருக்கிற பொருள் எல்லாமே இனிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல பாம்பு கடிச்சிருச்சு, அவனுக்கு தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா, பித்தங்கிறது தான் பாம்பினுடைய பித்தம் தான் அதுக்கு விஷம். அந்த பித்தம் நம்ம உடம்புல கலந்து மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னா, வேப்ப இலைய குடுத்து இத சாப்பிட சொல்லுவாங்க. அத இனிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள காப்பாத்த முடியாது. ஏன்னா, பித்த நாடி மே மே மேவிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் போறதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக ய ய கசக்கிற பொருள் அனைத்தும் இனிக்க ஆரம்பிச்சுரும். இது இது வந்து நெருப்பு அதாவது வந்து பித்த நாடி. இந்த பித்த நாடியை வைத்து தான் பட்டினத்தார் போன்றவர்கள் உயிர் துறந்தார்கள். சேற்று அடிச்சு உயிர் போறது அப்படிங்கிறது கபநாடியில் வைத்து உயிர் பிரிப்பார்கள். இன்னும் ரொம்ப காற்று பிடிக்கிற கணக்கறிந்த யோகிகள்லாம் வந்து வாத நாடியில வச்சு உயிரை பிரிப்பாங்க. வாத நாடியில வச்சு உயிர் பிரிக்கிறதுனாக்கா வந்து அது நம்ம உடம்பு வந்து இப்ப நம்ம வந்து இப்ப இன்னைக்கு 6 அடி இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வாதத்துல அந்த காலத்துல வாதம்னு ஒரு நோய் ஒண்ணு வரும். அந்த வாதம் நோய் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க உடம்பு வந்து 6 அடி நீளமா இருக்கிறவங்க இறக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, 1 1/2 அடி நீளத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரமா உயிர் போகாது. வாத நாடியிலே அந்த உயிர் கடந்துச்சு அப்படின்னா, வாத நாடியிலயும், பித்த நாடியிலயும் தான் அவ்வளோ சீக்கிரமா உயிர் போகாது. ஆனா கப நாடியில இருந்துச்சுன்னா, ஆள சீக்கிரமா கொன்னுடும். அது வாதம் வந்துச்சுங்க, அப்ப அவ்வளோ சீக்கிரம் உயிர் நமக்கு நாம் தெரிஞ்செல்லாம் ஒரு ஒரு 1 1 1/4 அடி அல்லது 2 அடிக்குள்ள இருக்கிற மனிதர்களை எல்லாம் நாம் இறக்கும்போது பார்த்துருக்கோம். அவங்க வாழ்க்கையிலே வாதத்தால் பீடிக்கப்பட்டு கிடந்திருப்பாங்க. ஆக இந்த உயிரை வந்து எப்படி பிரிக்கணும்? பிரிக்கிற யுக்தியெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வு, முதல்ல ஆயுளை கூட்டிக் கொள்வது எப்படி? அடுத்து வந்து அந்த உயிரை இலகுவாக பிரித்துக் கொள்வது எப்படி? அப்படிங்கிறது இப்ப நான் வந்து அது ஒவ்வொரு நாடி, அந்த ஒரு நாடியில எப்படி அந்த உயிரை தங்க வைக்கிறது, அந்த உயிர் கனல் எப்படி அந்த பிராணனையும், அபானனையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அது ஒரு 12 ஆண்டுகள் ஒரு குருவுக்கு நீங்க சேவை செய்தால், அவர் வந்து அத சொல்லிக் குடுப்பார். அது அவ்வளவு சீக்கிரம் அது அப்படி இருக்கு. அந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா இருக்கு. அது தெளிவா இருக்கு. அது அது அப்படிதான் வந்து ஞானிகள் வந்து தன்னுடைய உயிரை பிரித்துக் கொண்டாங்க. அதான் அவங்க மரணமில்லா பெருவாழ்வு. முதல்ல ரணம் என்பது இல்ல. மரணம் என்பது அவங்களுக்கு ஒரு அவஸ்தை இல்லை. அவங்க உயிரை வந்து இலகுவாக உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் அ பிறப்பு என்ற நிலையை அவர்கள் எட்டுகிறார்கள். இதை எளிமையாக கொண்டு வந்து மக்களுக்கு குடுக்கணும்னு வள்ளலார் நினைச்சாரு. அது முடியல. அது ரொம்ப கடினமானது. அவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் வாங்க அப்படின்னா, அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தி வருவதாக இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்து உயிரை இலகுவாக பிரித்துக் கொள்வது, நமது ஆயுளை கூட்டிக் கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுவும் வந்து
இப்ப நீங்க வந்து குண்டலினி கனல்ன்னு சொல்றீங்கல்ல, குண்டலினி கனலுக்கும் பித்த நாடிக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உள்ள. பித்த நாடினாலே என்னன்னா, உடம்புல வந்து வெப்பத்தை அதிகமாக குடுக்கக்கூடிய சக்தி அந்த பித்த நாடிக்கு இருக்கு. இந்த பித்த நாடியில தான் குண்டலினி கனல் மேல வந்துருச்சு அப்படின்னா, பித்த நாடிய எகிற ஆரம்பிச்சுரும். அதனால தான் அத பித்தன் அப்படின்னு சொல்றது. சிவபெருமான பித்தன்னு சொல்றது. அவர் வந்து ஒரு நெருப்பு கடவுள். ஆக ஒரு யோகி அந்த உடம்புல அந்த சூடு இருந்துச்சுனாலே பித்தம் அந்த பித்தத்த வந்து நம்ம அளவோட வச்சுக்கிட தெரியணும். அது அந்த பித்தத்தை நம்மளுக்கு எப்படி அதை வழிமுறைப்படுத்தி நிறுத்தி வைப்பது என்று தெரிந்தால், அந்த பித்த நாடியிலே யோகிகள் அதிகமாக இருப்பார்கள். அப்ப அந்த பித்த நாடி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு உதாரணமாவே ஒண்ணு பித்த பையில பித்த நீர் சுரக்கும். அத நீங்க வந்து கடினமான பொருள் இந்த புரோட்டீன் மாதிரியான பொருள்கள் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, புரோட்டீன் அந்த ஃபேட் அந்த கொழுப்பு சத்து உள்ளது, அந்த புரத சத்து உள்ளது, ஃபேட் அண்ட் புரோட்டீன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பித்த நீர் வந்து சுரந்தா தான் வந்து அதெல்லாம் செரிமானம் ஆகும். சில பேருக்கு பித்தப்பை கல் அப்படின்ட்டு படக்குன்னு அத எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டாங்கன்னா, அப்புறம் அவங்க வந்து புரோட்டீன் இது மாரி ஆகாரங்கள்லாம் எடுக்கும்போது, அப்புறம் அந்த அந்த பித்த நீருக்குள்ள மாத்திரைய போட்டு தான் செரிமானம் ஆகும். இல்ல செரிமானமே ஆகாது. அத நீங்க டாக்டர் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. பித்தப்பை எடுத்தாச்சுன்னா, அதிகமா நீங்க வந்து புரோட்டீன்லாம் எடுத்துக்கிறாதீங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த பித்தநீர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய எவ்வளவு பெரிய கடினமான உணவுகளை எல்லாம் எரிக்கக்கூடிய ஒரு சக்தியான ஒரு வெப்பத்தை அது கொடுக்கிறது. அது போன்ற மனித உடம்புல இயல்பாக இருக்கிற வெப்பத்தை விட, நீங்க 98.4 டிகிரின்னு சொல்றீங்க. இது உடம்பு பூரா பரவலாக இருக்கிற வெப்பம். ஆனா, இந்த இந்த வெப்பத்த வந்து கழுத்துக்கு மேல அதாவது யோகம் என்பது கழுத்துக்கு கீழ கிடையாது. யோகம் என்பது சித்தர்கள் சொன்ன இப்ப இதெல்லாம் வந்து சில பேர் வந்து சக்கராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம் கழுத்துக்கு கீழ இது பண்ணுவாங்க. யோக அனுபவம் என்பது கழுத்துக்கு மேல தான் எல்லாமே இருக்கே தவிர, கழுத்துக்கு கீழ எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப மேல் 6 ஆதாரங்கள் எப்படி கழுத்துக்கு கீழயும் 5 ஆதாரங்கள் இருக்குதோ, அதே போல கழுத்துக்கு மேலயும் 6 ஆதாரங்கள் இருக்கு. மேல் 6 ஆதாரம், கீழ் 6 ஆதாரம் அப்படின்னு சுப்பிரமணியர் ஞானத்த கோவையில அது இருக்கு. விவரம் இருக்கு. அதான் மேல் மூலம் கண்டவன் ஞானியடி அப்படின்ற ஒரு பாடல் ஒண்ணு வரும். மேல் மூலம் கீழ் மூலத்த பார்க்கிறதை விட மேல் மூலம் துப்பலுக்கு பக்கத்துல இருக்கிற கீழ் மூலம் அது. மேல் மூலங்கிறது மேல இந்த பிடரிக்கண்ணு கிட்ட இருக்கு அது. இப்ப அந்த மாதிரியான ஒரு இப்ப சாதாரணமெல்லாம் அப்ப எது வேணாலும் பயிற்சி என்கிட்ட இப்ப நீங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிறீங்க. அந்த பயிற்சியை இப்ப எல்லாரும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து சர்வசாதாரணம். இந்த உலகியல் இதெல்லாம் பயிற்சி. ஆனா, ஆன்ம வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நீங்க வந்து பயிற்சினாலலாம் வந்து கற்றுக்கொள்ள முடியாது. சோல் இன்டகிரேட் ஆனா மட்டும் தான் அந்த பயிற்சிய வந்து நீங்க உள்வாங்க முடியும். ஒரு ஆன்மாவும் இசைவு படுத்தி இருந்தால் மட்டும் தான் அது வந்து அந்த வித்தையை நீங்கள் உள்வாங்க முடியும். அதத்தான் வந்து திருமூலர் வந்து "ஆரிய நல்லன் குதிரை இரண்டுல வீசிப் பிடிக்கும் விறகறிவாளர் இல்லை. கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரிப் பிரிக்க வசப்படும் தானே" அப்படிம்பாரு. கூறிய நாதன் குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் அத நீங்க பிடிக்க முடியும். சில வித்தைகள்லாம் உங்களுடைய சொந்த திறமையினால நீங்க கத்துக்கலாம். சில வித்தைகள வந்து உங்களுடைய சொந்த திறமையில் கற்றுக்கொள்ள முடியாது.
அது அது எப்படின்னா, சில பேருக்கு மட்டும் அது விட்ட குறை, தொட்ட குறையா அது வந்து தானா வந்து அமையும். விட்ட குறை வந்ததென்றால் தானே அமையும். அப்ப அது வந்து இப்போ ஒரு ஒரு இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த விட்ட குறை, தொட்ட குறை அப்படிங்கிறது ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இயல்பாக அது வந்துரும். அந்த வித்தையினுடைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். மத்தவங்கலாம் வந்து சொல்லி, சொல்லி அதன் பேரில் கேட்டு அதை நாம் செய்ய வேண்டும். இப்ப தலைக்கு கீழ இருக்கிற 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் என்பது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைப்பதற்கு பயன்படுகிறது. இதே மாரி இதை விட பன்மடங்கு வெப்பம் பிடரிக்கு மேல, கழுத்துக்கு மேல, புருவ மத்தி, உச்சிக்கண், பிடரிக்கண் என்ற 3 இடத்திலும் ஒரு குண்டலினி கனல் என்பது ஒரு சுவாலையாக அடிக்கும். அப்படி அடிக்கும் பொழுது, அது அந்த குண்டலினி கனல் மூலமாகத்தான் வந்து யோகத்தினுடைய நுழைவாயில் உங்களுக்கு வந்து சுழுமுனை நாடின்னா என்னான்னு அதாவது நெருப்பு வந்தது உட்பட தான் சுழுமுனை நாடி எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லன்னா நீங்க இமேஜினேஷன் சுழுமுனை நாடினா எது அப்படின்னு நீங்களா இமேஜின் பண்ணி அந்த அந்த இமேஜின்க்குலாம் அது அகப்படாது. முதல்ல என்ன வரும் அப்படின்னா, அந்த கனல் முதல்ல வரும். அந்த பித்த உடம்பா அத ஆக்கி, அதன் மூலமாக அது வந்து அந்த வெப்பம் எரியும். பித்தத்தோடு சேர்ந்து நம்ம உடம்புல எரியும் பொழுது, அது கனலாக நாம் வந்து அது உணர்த்தப்படுவோம். அந்த கனல் வந்து அதன் பிறகு தான் உச்சந்தலையில அந்த கனல் இருந்துகிட்டே இருக்கும். அதான் "கொல்லி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம், பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை." அந்த மாதிரி ஒரு வெப்பம் நம்ம தலையில, அதான் வெட்டாத சக்கரம் அப்படின்னு அதுக்கு சித்தர்கள் பரிபாசி அத நேரடியா சொல்ல மாட்டாங்க. தலையில நெருப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே வந்து சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பேரு வெட்டாத சக்கரம்னு சொல்லிடுவாங்க. அது எல்லாரும் தலைய போட்டு உடைச்சுக்கிடுவாங்க. எதத்தான் சொல்லிக் குடுக்காது வெட்டாத சக்கரம்னா என்ன அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து பார்த்து அதனால ஏற்படுகிற நன்மையை விட ஏன்னா, அவங்க வந்து அதை ஒழுங்காக பராமரிக்க தெரியாது. அதனால அவங்க தீமை சாபத்தை சித்தர்களுடைய சாபத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். அதனால தான் இந்த வித்தையை மட்டும் நீங்கள் குரு, சிஷ்ய பாவனையில் இருந்தால் மட்டும் தான் போதிக்க வேண்டும். மற்றபடி வந்து இது போதிப்பதற்கு இல்லை. அப்ப அந்த சோல் இன்டகிரேட் ஆகணும். அதாவது இணக்கம் ஆகணும். அது ஒன்றோடு ஒன்று பிணைய வேண்டும், இணைய வேண்டும். அப்ப அப்படி இணையும் பொழுது தான் வந்து அந்த வித்தையே சொல்லிக் குடுக்க முடியும். இப்ப நான் சொல்றோம், நீங்க காது வழியா கேட்கிறீங்க. நாம் மனதின் வழியாக பேசுகிறோம். நீங்கள் காதின் வழியாக மனதை நிறுத்தியதனால அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறீங்க. ஆனா அது வந்து அதை விட உயர்வானது எதுன்னா, ஆன்மாவும் பேசக்கூடிய ஒரு வித்தை. அதுதான் ஆன்ம வித்தை அப்படின்னு சொல்றது. இந்த ஆன்ம வித்தை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் உண்டாக்கிக் கொள்வதற்கு அது பயனாக அமையும். அடுத்ததாக இந்த கனல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல கனல் வந்தா வந்தா வந்துட்டு போகுதுங்க அப்படின்லாம் இல்ல. அந்த கனல் வந்து என்ன ஆகும், புருவ மத்தியில இருக்கும்போது, அந்த கனலினுடைய வெப்பம் தாங்க முடியாம பீனியல் கிளாண்ட்லேருந்து ஒரு சொட்டு வரும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது எப்ப அது சுரக்கும் அப்படின்னு. இந்த நெருப்பினுடைய சுவாலை அந்த யோக கனல் மூலமாக நம்ம வந்து இத செஞ்சு, அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளராக நீங்க மாறும் பொழுது, ஏற்படுகிற வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. அத ஈடுகட்டுறதுக்கு அது என்னன்னா, பீனியல் கிளாண்ட்லேருந்து ஒரு 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 மிக சிறிய ஒரு அதாவது வந்து துவரம் பொட்டு சைஸுக்கு அவ்வளவுதான் அந்த அமிர்தம் வரும். இந்த அமிர்தம் வந்து நம்ம உடம்பு பூரா பரவும்போது, இது நேரா எங்க போகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அது போகுது. அப்படி போகும்பொழுது அது என்ன ஆகுது?
நம்ம சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் அது வந்து உப்பா சேரும் பொழுது அந்த செல்ஸ்ல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த செல்ஸ்ல வந்து பிராணனை தங்க விடாது, வேற எந்த ஒரு இதையும் தங்க விடாது. அது அதை அதை வந்து மாற்றுவதற்காக அந்த அந்த கனல், அந்த உச்சந்தலை கனல் "ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே, எரியுதே அரு வீட்டினிலே அதில் எண்ணெயுமில்லே, தண்ணீருமில்லே, தெரியுதே போக பாதை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ணே" அப்படிம்பாரு ஒரு சித்தர். இந்த வெப்பம் தாங்க முடியாம தான் அந்த பீனியல் கிளாண்ட் ஒவ்வொரு சொட்டாக அந்த கண்டத்துல வந்து விழும் பொழுது, அதுவரையும் நாம வந்து சாப்பிட்ட ஆகாரத்தில் இருக்கிற உப்ப நம்ம உடம்பு சேர்த்து சேர்த்து பழகிரும் அப்படியே. எல்லா பிராணன் தங்குகிற இடமும், உயிர் தங்குகிற இடமும், அமிர்தம் தங்குகிற இடமும் ஒரே அறை தான். நம்ம உடம்புல தேன்கூடு மாரி இருக்கு நம்ம உடம்பு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற உப்பும் அந்த இடத்துல தான் போய் உட்காரும். சமயத்துல எதையாவது ஒரு நல்ல பாம்பு தீண்டிடுச்சு அப்படின்னா, அந்த விஷம் எங்க போய் உட்காரும்னா, அந்த இடத்துல தான் போய் உட்காரும். ஆக்ஸிஜன் இருக்கிற இடத்துல தான் போய் உட்கார்ந்துக்கும். அத ஆக்கிரமிச்சு தான் அது வந்து ஆக்ஸிஜன் எல்லாத்தையும் அது உள்ள இருக்கிற ஆக்ஸிஜன அந்த விஷம் முறிச்சு, அப்புறம் மனிதன் சுவாசம் செய்ய முடியாம நம்ம உடம்புல ரத்தம் ஆக்ஸிஜன் இல்லாம அந்த மனிதன் இறந்து போயிடலாம். ஆக அமிர்தம் அந்த உடம்பு பூரா அது ஒரு துளி வந்து இந்த உடம்பு பூரா அந்த தேவர்கள் பகிர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். அந்த அமிர்தம் திருப்பாற்கடலை கடைந்தார்கள். அந்த வர்ற அமிர்தத்த அசுரர்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தேவர்கள் பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதுபோல நமது உடம்புல இருக்கிற அந்த அமிர்தம் பெருசாலாம் வராது. அது நீங்க வந்து அந்த கனல் உச்சபட்சமா நீங்க வந்து இது புருவ பத்தியில நீங்க சேர்த்தீங்கன்னா, அந்த கனல் வந்து வெண்பாஸ்பரஸ் அந்த புருவ மத்திக்கிட்ட இருக்கும். அந்த வெண்பாஸ்பரஸோட எரிஞ்சு ஆனா வந்து இது பிசிக்கல் பாடியில வந்து இது வ அத ஒரு கனல் இருக்குன்னு லேசா தெரியுமே தவிர, நம்ம நெருப்பு சுடுறது மாரி அது அத சுட்டு காயப்படுத்திறாது. அந்த அந்த யோக கனல் அந்த அந்த இடத்துல வெண்பாஸ்பரஸ் எரிஞ்ச உடனே வந்து பீனியல் கிளாண்ட்ஸ் சுரக்க ஆரம்பிச்சுரும். அதே மாரி சில ஞானத்தை சில இதெல்லாம் பிட்யூட்டரி சுரக்க ஆரம்பிச்சுரும் அப்படியே. இது 2ம் ஒரு யோகிக்கு அளவு கடந்து இது இருக்கிறதுனால தான், அவர் வந்து எதையும் படிக்காமல் ஓதாது உணர்ந்து ஒளியளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அப்படிம்பாரு. அதே மாரி யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த மேதாவித்தனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து ஒரு விதமான அந்த அமிர்தம் வந்து வருகிறது நமக்கு. அதனாலதான் யான் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது அப்படின்னு அருணகிரிநாதரே அடக்கமா சொல்றாரு. எனக்கு வேலவனுடைய அருள் இருந்ததுனால தான் நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பாட்டு எழுதுறேன், இது பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம உடம்புலயே வந்து எத்தனையோ நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கிறது. அந்த நாளம் இல்லாத சுரப்பில மிக மிக முக்கியமானது பிட்யூட்டரி, அதாவது வந்து பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுரப்பிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் வாழ்க்கையில அந்த அமிர்தமாக நீங்கள் வந்து அது நம்ம உடம்பு புசிக்கப்படும் பொழுது, உடம்பு இளமையாக மாறிவிடுகிறது. அப்புறம் இந்த அமிர்தம் போன உடனே வேலை என்ன பண்ணோம், உடம்புல இருக்கிற உப்ப பூரா வரட்டும். நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட உப்புக்கள் அனைத்தும் கசடாக வெளியேற்றும். அந்த கசடுகள்லாம் அனைத்தையும் வெளியேத்தி விட்டுரும். அப்புறம் வந்து என்ன ஆகும், அந்த பிராணனையும், அபானனும் அப்பதான் வந்து இந்த கசடுகள்லாம் உடம்ப விட்டு வெளியேறினா தான், அடுத்த பயிற்சி நம்ம பிராணனையும், அபானனையும் இணைக்க முடியும். பிராணனையும், அபானனையும் இணைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பிய வருடங்கள் இந்த பூமியில அதாவது இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. ஒரு இந்த அதாவது வந்து வள்ளலார் ஒரு பாட்டுல சொல்லுவாரு.
ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே. அவியாமல் அசையாமல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவியாமல் அசையாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதியே. அந்த ஜோதி, அந்த ஜோதியே ஏற்றப்பட அந்த ஜோதி எப்ப நீங்க வந்து உள்ளார தீப்பெட்டி இருந்தா தானே உங்களுக்கு நெருப்பே வரும். கட்டாயமாக புருவ மத்தியில் உங்களுடைய வாசி ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த இடத்துல வெண்பாஸ்பரஸ் தானாவே புடிச்சிட்டு எரியும். தீ வச்சு கொளுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அது அமையும். அந்த அந்த மூலக்கனல் எழும்பினால் மட்டும்தான் நீங்க ஜோதியை ஏற்ற முடியும். ஜோதியை ஏற்றியாச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, ஆபத்தை நீக்கி வளர்த்து. அப்புறம் உங்கள சுத்தி என்னதான் ஆக்சிடென்ட் வந்தாலும் சரி, எதிரிகள்னால தொந்தரவு வந்தாலும் சரி, ஒண்ணுமே எதிரினால பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. வள்ளலாரே அது சொல்றாரு. ஆபத்தை நீக்கி வளர்ப்பதுதான் ஜோதி தரிசனம் நான் பார்த்தேன். அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து அது நினைவின் வெளிப்பாடாக இருக்கும். மனசு வந்து நிறைய ஏமாத்தும். உண்மையிலேயே நடந்தது மாரியே அது காட்டக்கூடிய சக்தி இந்த மனதுக்கு இருக்கிறது. எப்பல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் வரும்போது நீங்கள் வந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்குள் தீபம் ஏற்றப்பட்டது என்று பொருள். அதான் அதுல இருக்க பெரிய ரகசியம். ஒரு மனிதருக்குள் இறையருள் ஜோதி ஏற்றப்பட்டால், குண்டலினி வந்தா தான் பீனியல் கிளாண்ட் வேலை செய்யும். பீனியல் கிளாண்ட் வேலை செஞ்சா தான் நம்மளுடைய செல்கள்ல வந்து அது வந்து எங்கும் வந்து அந்த உப்பெல்லாம் எடுத்துட்டு அங்க பிராணனை நிறைய நிறுத்தும். பிராணனை நிறைய நிறுத்தினாதான் ஜோதி உண்டாக்கப்படும். ஜோதி உண்டாக்குனாதான் நம்ம வினைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். இவ்வளவு வேலை இருக்கு. இப்ப நான் ஒரு அவுட்லைனா சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து புருவ மத்தியில இந்த ஜோதியை ஏத்தணும். ஜோதி ஏத்தல. முதல்ல கனலை ஏத்தணும். அப்புறம் இருக்கிற அந்த 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 அமிர்தத்தை சாப்பிடணும். உடம்புல இருக்கிற அந்த உப்பெல்லாம் எடுக்கணும். எடுத்த இடத்திலே அந்த ஆக்சிஜனையும் பிராணனையும் அபானனையும் நிறுத்த வேண்டும். பிராணனையும் அபானனையும் நிறுத்தியதற்கு பிறகு அந்த புருவ மத்தியிலே ஜோதி தானாகவே வந்துவிடும். அந்த ஜோதியில் லயமானால் உங்களுக்கு விபத்து என்ற வார்த்தைக்கே வேலை இல்லாமல் ஒதுங்கிவிடும். வாழ்க்கையில ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு என்பது ஒரு மனித வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஜோதி தரிசனம் பெற்றிருந்தால் அது யாரா இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்ல ரத்தம் சிந்தி உயிர் போகக்கூடாது. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியன் உள்ளத்தை தீபத்தை வைத்தது பாரி திருச்சிற்றம்பல ஜோதி திருநட ஜோதினா, அதனாலதான் அவர் வந்து பல பேர் வந்து தீயை வச்சு கொளுத்திட்டாங்க பிராமணர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் அந்த ஆபத்து எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வள்ளலாருக்கு அவருக்கு வந்து அந்த ஜோதி ஏற்றப்பட்டதுனால அப்படியெல்லாம் வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இந்த வித்தையை நீங்க வந்து இருக்கு உள்ளபடியா அந்த வித்தை என்பது இருக்கு. இதுதான் யோகத்துல நடக்கிற ரகசியங்கள். எப்படி ஒரு கனல் புனலாக மாறுகிறது. புனல்ங்கிறது தான் அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து வர்ற ஒரு ஒரு சொட்டு. அப்ப கனல் முதல்ல உருவம். அதான் வந்து வேகா தலை அப்படின்னு சொல்றது. வேகாத தலையறியேன், சாகாத காலறியேன், போகாத புனல் அறியேன். இந்த பாருங்க 3 ஒண்ணா வந்துரும். அதாவது உடம்பு வந்து பயங்கர கனல்ல தகிக்கும், கொதிக்கும். இரண்டாவதாக வந்து என்னன்னா புனல் புனல் வந்து போகா புனல் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்புறம் சாகா கால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம நிரந்தரமாக பிராணனை மயிர்க்கால் வழியாக மாய்கின்ற வாயு உயிர்ப்பின்றி உள்ளே பதிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இவ்வளவு நிலையை அடைந்தால் நாம் முழுமை பெற்ற யோகியாக இருப்போம். அப்படி முழுமை பெற்ற யோகியாக இருப்பதற்கு உங்களுக்கு சரியான குரு வந்து அமைய வேண்டும். அல்லது சரியான சீடராக இருக்க வேண்டும். குரு, சிஷ்யர் என்பது அதாவது நான் இப்ப உங்களுக்கெல்லாம் பாடம் போதிக்கிற ஒரு ஆசிரியர். நான் இன்னும் வந்து சீடர்கள தேர்வு பண்ணி எடுக்கவே இல்ல. அது சாகா கல்வியை அது போதிக்கிற அளவுக்கு அது வந்து உங்கள வந்து 12 ஆண்டுகள் அத சோதிச்சு யாருக்கு அந்த சக்தி, அந்த இது, அந்த தகுதி இருக்கோ அப்பதான் வந்து அந்த அந்த மரணமில்லா பெருவாழ் உயிரை எப்படி எளிதாக பிரித்துக் கொள்வது? அதுபோல இந்த இந்த கனலை பதிப்பது எப்படி? அந்த புனலை உண்டாக்குவது எப்படி? சாகா கால், வேகா தலை, போகா புனல் இந்த 3யும் வந்து எப்படி தெரிந்து கொள்வது? இதெல்லாம் இருந்தா தான் வந்து நீங்க மாணவர் அதாவது இந்த கம்யூனிஸ்ட்ல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா, முதல்ல பரீட்சார்த்த மாணவர் அப்படின்னு பரீட்சார்த்த உறுப்பினர் அப்படிம்பாங்க. பரீட்சார்த்த உறுப்பினர் ஆகி அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்கள உறுப்பினரா ஆக்குவாங்க. அது மாரி எல்லாருமே இந்த பரீட்சார்த்த உறுப்பினர்ங்கிற பரீட்சார் அந்த நிலையில இருக்கிறீங்க. ஆனா சிஷ்யர் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அந்த உயர்வதற்கு வினைகள் வந்து தடையாக இருக்கிறது. அது 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 இருந்துச்சு அப்படின்னா, அந்த சோல் இன்டகிரேட் அந்த ஆன்மாவும் ஆன்மாவும் இணையும் பட்சத்தில், ஒரு ஆன்மாவை ஒரு ஆன்மா உணரும் பட்சத்தில், அந்த வித்தை முழுமை பெறும். அந்த வித்தையை முழுமை பெற்றால் இவ்வளவு வேலைகள்லாம் நடக்கும். நமக்குள்ள ஜோதிய பதிக்கிறது தான் வேலை. ஜோதிய பதிச்சுட்டோம்னா வினைகள் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்து வாழுகிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும், சந்தோஷமாவும் இருக்கும். அதேபோல உயிர் துறப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சித்தர்களுக்கெல்லாம் உயிர் பிரியறதுங்கிறது ஒரு பெரிய விளையாட்டு. பட்டினத்தெல்லாம் அப்படியே சின்ன மாடு மேய்க்கிற சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஒரு நல்ல மணல் திட்டு, அதுல இது பண்ணிட்டு ஒரு கூடைய கொண்டு வர சொல்லி, அதுக்குள்ள ஒரு உட்கார வச்சு மூடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பக்கத்துல இருந்து வருவாரு. இப்படியே விளையாடி விட்டு உயிர் பிரிகிறதையும் ஒரு விளையாட்டாக காட்டிவிட்டு போனதுதான் வந்து பட்டினத்தாருடைய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு யோக வித்தையை நம் முன்னோர்கள் நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்க இந்த பிறவியிலேயே அத நீங்க வந்து அதை பெற்று, அதை நீங்க முயன்று அதை செய்வீர்களே என்றால், நீங்களும் மரண வாதனையிலிருந்து வெளியேறலாம். மரண வாதனை என்பது ரொம்ப கொடியது. எனவே அந்த சாகாக்கால் வேகாத்தலை போகா புணர் என்கின்ற 3ஐயும் உணர்ந்து, நாம் வந்து அந்த அந்த நிலை அனுபவத்தை பெறுவோமேயானால், நம்மளுக்கு சாகா கல்வி முழுமை பெறுகிறது என்ற அளவோடு இன்றைய சிற்றங்கம் நிறைவுக்கு வருகிறது. இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதன் அடுத்த பகுதியை அடுத்து நாளை, நாளை மறுநாள் இப்படி இன்னும் நெறையா இத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா சாகா கல்வி ரொம்ப இன்ட்ரோடக்ஷனே நீங்க நெறையா தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. அதனால முடிஞ்ச வரையிலும் நீங்க ஆப்சென்ட் ஆகாம வந்துக்கிட்டீங்கன்னா, நெறைய செய்திகளை நீங்க ஒரு நல்ல ஒரு கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையோடு உங்களுடைய கேள்வியை இப்பொழுது தொடரலாம்.